உலகமே வியந்து பார்க்குற துபாயோட வானளாவிய கட்டிடங்கள் இன்னைக்கு ஏவுகணைகளால துளைக்கப்பட்டிருக்கு. பாம் ஜுமேரால இருந்து அபுதாபி துறைமுகங்கள் வரைக்கும் சொகுசு நகரங்கள் இன்னைக்கு போர்க்களமா மாறி இருக்குது. ஏன் இது வெறும் அமெரிக்கா ஈரான் மோதல் மட்டும்தானா, அல்லது இதுக்கு பின்னாடி 1400 ஆண்டு கால தீராத மதப்பகை ஒழிஞ்சிருக்கா? அமெரிக்காவோட தாக்குதல்ல ஈரானோட உச்ச தலைவர் கொல்லப்பட்ட செய்தி ஒட்டுமொத்த மத்திய கிழக்கையும் எரிமலையா மாத்திருக்கு. ரமலான் மாதத்துல கூட ஏன் இந்த ரத்த ஆறு? சன்னி ஷியா பிரிவினையின் வேர்கள் எங்க தொடங்குது? ஏன் துபாய் போன்ற வளர்ந்த நாடுகள் இன்னைக்கு ஈரானோட இலக்கா மாறி இருக்கு? வளைகுடா நாடுகள்ல இருக்கிற லட்சக்கணக்கான இந்தியர்களோட கதி என்ன? ஆபரேஷன் எபிக் ஃபியூரி அப்படிங்கிற பேர்ல அமெரிக்காவும், ரோரிங் லயன்கிற பேர்ல இஸ்ரேலும் இணைந்து ஈரானின் அணுசக்தி மையங்கள் மற்றும் இராணுவ நிலைகளை தாக்குறாங்க. இதுல ஈரானோட உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டிருக்காரு. ரமலான் மாதத்துல நடந்த தாக்குதல். அமைதி நிலவ வேண்டிய ரமலான் மாதத்துல கூட வானத்துல ஏவுகணைகள் சீறி பாயிறது தான் இன்னைக்கு பெருந்துயரம். துபாயோட ஜுமேரா மசூதிக்கு அருகே மக்கள் தொழுகையில இருந்தப்போ கேட்ட அந்த வெடிப்பு சத்தங்கள் மத்திய கிழக்கோட பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியிருக்கு. இஸ்லாமிய நாடுகளுக்குள்ளேயே ஒருவருக்கொருவர் ரத்தம் சிந்துறது உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களை மிகுந்த வேதனையில ஆழ்த்தியிருக்கு. ஏன் துபாய் மற்றும் அண்டை நாடுகள் இலக்காகுது? துபாய், அபுதாபி அல்லது கத்தார் போன்ற நாடுகள் ஈரானோட நேரடியா போரிடல. இருப்பினும் இந்த நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. அதுலயும் புனிதமான ரமலான் மாதத்துல இந்த நாடுகள்ல அமெரிக்காவோட மிகப்பெரிய இராணுவ தளங்கள் இருக்கு. உதாரணமா சொல்லணும்னா கத்தார்ல அல் உதைத் விமான தளம் இருக்கு. அமெரிக்காவோட மத்திய கிழக்கிற்கான பிரதானமான தளம் இது. யுஏஇல அல் தஃப்ரா தளம் இருக்கு. பஹ்ரைன்ல அமெரிக்காவோட 5வது கடற்படை தலைமையகம் இருக்கு. தங்கள் மீதான தாக்குதலுக்கு இந்த தளங்களே காரணம் அப்படின்னு ஈரான் கருதுறாங்க. எங்கள் மீது தாக்குதல் நடத்த உங்கள் மண்ணை பயன்படுத்த அனுமதிச்சிங்கன்னா நீங்களும் எதிரிகளே என்ற ஈரானோட எச்சரிக்கையே இப்போ ஏவுகணைகளா துபாயோட பாம் ஜுமேரா மற்றும் அபுதாபி துறைமுகங்கள் அருகே விழுந்திருக்கு. முஸ்லிம் நாடுகளுக்குள்ள ஏன் இந்த தீராத பகை? மனிதர்களுக்கிடையேயான ஒற்றுமை தான் இஸ்லாமிய அங்கங்கள்ல ஒண்ணு. ஆனா அப்படிப்பட்ட இஸ்லாமிய நாடுகள் தங்களுக்குள்ள ஏன் மோதிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி ஆயிரக்கணக்கான ஆண்டுகால பிரிவினையும் தற்கால அதிகார போட்டியும் தான் இருக்கு. சன்னி வர்சஸ் ஷியா 1400 ஆண்டு கால பிரிவு. இஸ்லாமிய மார்க்கத்தோட 2 பெரிய பிரிவுகள் இதுதான். நபிகள் நாயகத்தோட மறைவுக்கு பின்னாடி இஸ்லாமிய சமூகத்துக்கு யார் தலைமை தாங்கிறது அப்படி ஏற்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு தான் இந்த பிரிவுக்கு அடிப்படை காரணம். சன்னி மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒருத்தர் தான் தலைவராக ஆகணும் அப்படின்னு நம்புறவங்க. இவங்க அபூபக்கர் அவர்களை தலைவராக ஏற்றுக்கிட்டவங்க. இந்த உலகத்துல 85-90% முஸ்லிம்கள் இந்த பிரிவை சேர்ந்தவங்க தான். அதாவது சவுதி அரேபியா, யுஏஇ, எகிப்து போன்றவை. ஷியா நபிகளாரோட இரத்த உறவான அலி மற்றும் அவரோட வாரிசுகள் தான் தலைமை தாங்கணும் அப்படின்னு நம்புறவங்க. ஈரான் தான் உலகத்தோட மிகப்பெரிய ஷியா நாடு. ஈராக் மற்றும் லெபனான்லயும் இவர்கள் கணிசமா இருக்காங்க. அதிகார போட்டி இது வெறும் மதம் சார்ந்தது மட்டும் இல்லை. யார் இந்த பிராந்தியத்தோட பாஸ் அப்படிங்கிறது தான் சன்னி தலைமை சவுதி அரேபியாவுக்கும் ஷியா தலைமை ஈரானுக்கும் இடையே நடக்கிற இந்த நிழல் யுத்தம். ஈரான் தன்னோட செல்வாக்கை அதிகரிக்க ஹிஸ்புல்லா, ஹவுதிகள் போன்ற ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு அளிக்கிறாங்க. இது சவுதி மற்றும் யுஏஇ போன்ற நாடுகளுக்கு பெரும் அச்சுறுத்தலா இருக்கு. இஸ்ரேல் உடனான உறவு. முன்பெல்லாம் அனைத்து அரபு நாடுகளும் இஸ்ரேலை எதிரியா பார்த்தாங்க. ஆனா ஈரானோட அச்சுறுத்தல் அதிகரிச்சதால எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படிங்கிற அடிப்படையில யுஏஇ மற்றும் பஹ்ரைன் போன்ற நாடுகள் ஆப்ரஹாம் உடன்படிக்கை மூலமா இஸ்ரேலோட கைகோத்துட்டாங்க. இது ஈரானுக்கு பெரும் கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு. இந்த மோதலால அதிகம் பாதிக்கப்பட போறது யார் தெரியுமா? வளைகுடா நாடுகள்ல ரத்தம் சிந்தி உழைக்கிற 90 லட்சத்துக்கும் அதிகமான இந்தியர்கள் தான். குறிப்பா துபாய் மற்றும் அபுதாபில மட்டும் 35 லட்சத்துக்கும் மேலான இந்தியர்கள் இருக்காங்க.
விமான நிலையங்கள் மூடப்படுறதால அவசரத்துக்கு ஊருக்கு கூட வர முடியாமலும் போர் பதற்றத்தால வேலை இழக்கிற அபாயத்திலையும் நமது மக்கள் தவிக்கிறாங்க. இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஏற்கனவே அதிதீவிர எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. நம்மளோட உறவினர்களோட பாதுகாப்பு இப்போ பெரிய கேள்விக்குறியாகிருக்கு. இன்னையோட நிலைமை என்ன? வளைகுடா நாடுகள் இப்போ இருதலை கொள்ளி எறும்பா தவிக்கிறாங்க. ஒரு பக்கம் பாதுகாப்புக்காக அமெரிக்காவை நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல், இன்னொரு பக்கம் அமெரிக்காவுக்கு இடம் கொடுத்தோம்னா பக்கத்து நாடான ஈரானோட ஏவுகணைகளுக்கு பலியாக வேண்டிய ஒரு நிலை. துபாயில நடந்த தாக்குதல்கள் உலக பொருளாதாரத்தையே உலுக்கியிருக்கு. இது வெறும் ஏவுகணை தாக்குதல் மட்டும் இல்லை, உங்களோட பாக்கெட்டை துளைக்கும் பொருளாதார தாக்குதலும் கூட. ஹார்மஸ் ஜலசந்தி வழியாகத்தான் உலகத்துக்கு தேவையான 20% கச்சா எண்ணெய் போகுது. ஈரான் அந்த பாதையை மறிச்சதால இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 200 ரூபாயை தாண்டினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. தங்கம் விலை ஏற்கனவே வரலாறு காணாத உச்சத்தை தொற்றுச்சு. இந்த போர் நீடிச்சா உலகமே ஒரு மிகப்பெரிய பொருளாதார மந்த நிலையை சந்திக்கிற நிலைமை ஏற்படும். கச்சா எண்ணெய் விலை உயர்வுல இருந்து சர்வதேச விமான போக்குவரத்து ரத்து வரைக்கும் போர் இப்போ ஒவ்வொரு நாட்டோட கதவையும் தட்ட ஆரம்பிச்சிருச்சு. 1400 ஆண்டுகளுக்கும் முன்னாடி தொடங்கின ஒரு தலைமை போட்டி இன்னைக்கு நவீன ஏவுகணைகளா உருவெடுத்து மத்திய கிழக்கோட அமைதியை புதைச்சிட்டு வருது. வரலாற்று பகையும் தற்கால அதிகார போட்டியும் கைகோர்க்கும் போது அங்க அமைதி என்பது எட்டாக்கனியா மாறுது. 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கின அந்த தலைமை போட்டி இன்னைக்கு அப்பாவி மக்களோட உயிர்களை பழி வாங்கிட்டு இருக்கு. போர் என்பது எதற்கும் தீர்வாகாது, அது அழிவை மட்டுமே மிச்சம் வைக்கும். துபாய் போன்ற சொகுசு நகரங்கள் மீண்டும் பழைய நிலைக்கு திரும்புமா, அல்லது இது ஒரு நீண்ட கால போரின் தொடக்கமா? காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். Subscribe to One India and never miss an update.